பிரைஸ் லார்ட், ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஒவ்வொருத்தையும் ஆசீர்வதிப்பார். அந்த காலை பொழுதில் பிரியமானவர்களே, சில காரியத்தை நாம் காணப்போகிறோம். இன்றைக்கு முழுமையான ஒரு தலைப்புக்குள்ளாய் நாம் பார்க்க போகிறோம். அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். ஹல்லேலூயா. அவர் எல்லாமே பார்த்து கொள்வார். லெட்ஸ் காட் ஹேண்டில் இட். இன்னைக்கு எல்லாரும் சொல்லுகிற ஒரு காரியம், எல்லாம் அவர் பார்த்து கொள்வார், எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். உண்மைதான், எல்லாமே அவர் பார்த்து கொள்வார். அதற்கு நீ கொஞ்சம் வேலை செஞ்சாகணும். இன்னைக்கு என்ன செஞ்சிடறோம்னா, எல்லாம் அவர் பார்த்து கொள்வார் சொல்லிக்கிட்டே வாழ்க்கையை நம்ம ஓட்டி கொண்டு இருக்கிறோம். தேவன் சோம்பேறிகளை ஆண்டவருக்கு பிரியமில்லை. சுறுசுறுப்பாக இருக்கணும். எறும்பை போல சுறுசுறுப்பாக வேலை செய். அல்லையா? சோம்பல்காரவங்க என்ன செய்வாங்கன்னா, அவரோடு அவர் பார்த்துக்குவார், அவர் எல்லாம் செய்வார், அவர் எல்லாம் செய்வார், நீ என்ன செஞ்சுட்டு இருக்கிற? அந்த கேள்வியை எழுப்பும் போது, ஓ, கர்த்தர் என் மேல் நேசமாக இருக்கார், நிச்சயமாக எனக்காக செய்வார். கண்டிப்பாக, நிச்சயமாக தேவன் நம்மளை நேசிக்கிறதுனால நமக்கு அவர் செய்கிற காரியம் உறுதியாக இருக்குது. ஆனால் நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? அந்த தான் இன்னைக்கு ஒரு கேள்வியாக இருக்குது. பிரியமானவர்களே, நாம் செய்ய வேண்டிய காரியங்கள் என்னென்ன இருக்கிறது? அவர் பார்த்து கொள்வார். நிச்சயமாக அவர் எல்லாவற்றையும் பார்த்து கொள்வார். உன்னை வணைந்த ஆண்டவருக்கு தெரியும் உனக்கு என்ன செய்ய வேண்டும் என்று நன்றாய் அவர் அறிந்திருக்கிறார். என்ன கொடுக்கணும், உன்னை எங்க உயர்த்தணும், உன்னை எப்படி உருவாக்கணும், இது அத்தனையும் தேவன் நன்றாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. அவர் எல்லாவற்றையும் பார்த்துக் கொள்வார். இன்னைக்கு என்னோட எடுத்துக்கொள்ளுங்க, நீதிமொழிகள் புத்தகம் 16வது அதிகாரம் 9வது வசனம். Proverbs chapter 16 verse 9. மனுஷனுடைய இருதயம் அவருடைய வழியை யோசிக்கும், அவருடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர். மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழிகளை தான் என்ன செய்யுமா? யோசிக்கும். ஆனால் அதை உறுதி செய்பவர் கர்த்தர். அல்லேலூயா. நான் என்ன நினைக்கிறேனோ அதை செய்யணும்னு பார்க்கிறேன். என் சுய பலத்தில் நான் நாடுவதற்கு நான் இருக்கிறேன். என் சொந்த ஞானத்தில், எனக்கு சொந்த தாளந்தில் நான் இதையெல்லாம் செஞ்சிடலான்னு நான் நினைக்கிறேன். ஆனால் நீ போடுகிற அத்தனை திட்டமும் தேவன் மட்டுமே உறுதி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. 1000 பிளான்ட்டை நான் போடலாம், ஓகேவா, ஜெயம் கொள்வதற்கு இப்படி பண்ணலாம், அப்படி பண்ணலாம், இப்படி பண்ணலாம், அப்படி செய்யலான்னு. ஆனால் அந்த பிளானை சக்ஸஸ்க்கு கொண்டு வருவதற்கு கர்த்தரால் மட்டும்தான் முடியும். சில நேரத்தில் இது அப்பாற்பட்டதாக இருக்கணும். நீ போடுற பிளான் இதெல்லாம் நடக்குமா? படத்துக்கு சரியாக வரும். என்னது, ஒரு மூவி பார்த்தாக்கா அதுலேருந்து சொல்லும் போது அது சரியாக வருங்க. ஆனால் நடைமுறை வாழ்க்கைக்கு இது சரியாக வருமா அப்படின்னு நமக்கு ஒரு குழப்பமும் யோசனையும் இருக்கும். அதில் தான் கர்த்தர் சொல்வார், நீ நினைப்பது வேறு, நான் நினைப்பது வேறு. அல்லேலூயா. நீ நினைக்கிற மாதிரி நான் செய்கிற தேவன் அல்ல, நான் நினைக்கிறத போல தான் உனக்கு நான் செய்வேன்வார். உன் நினைவுகள் என் நினைவுகள் அல்ல. அல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்கிறார். நம்மளுடைய பிளான் என்னன்னாக்க, வானத்துக்கு மேலே தாண்டி பறக்கிறது பிளானாக இருக்கும். ஆனால் ஆண்டவர் சொல்வார், நீ வானத்துக்கு நேராக வந்து பறக்கிறதுக்கு பிளானை போடாத, நீ தரையில் ஒழுங்காக நடக்கிறதுக்கு பிளானை கற்றுக்கொள்ளுன்னு. நம்ம நடக்கிறதுக்கு கற்றுக்கொள்ள மாட்டோம், பறக்கிறதுக்கு கற்றுக்கொள்கிறோம். இன்றைக்கே ரட்சிப்பு பெற்றுக்கொண்டு, இன்னைக்கே நான் அற்புதத்தை பெற்றுக்கொண்டு, நாளைக்கே 10,000 கூட்டத்தை திரட்டி 4 நாளைக்கு பரலோகத்துக்கு முன்னுக்கு போய் நிற்கணும். அப்போ அதுதான் சொப்புன்னு அப்படியே போயிடணும் மேலே. அப்படி இல்லை, கீழேந்து வரும்போது தேவன் சொல்லுகிற காரியம் பல விதமாக இருக்கிறது. அல்லேலூயா. அப்போ இந்த மனுஷனுடைய இருதயத்தில் தேற்றுகிற அந்த ஒவ்வொரு காரியத்தையும் அவனுக்கு அது நல்லதாக இருக்கும். நான் இது செய்து நல்லதா, இப்படி பண்ணலாமா, இந்த காரியத்தை செய்யலாம், நல்லது. நல்ல சிந்தனை உடையவர்கள் நல்ல திட்டத்தை கொண்டு வரும்போது நல்லது. ஆனால் நீங்கள் எவ்வளோ நல்ல திட்டங்களை கொண்டு வந்தாலும் அதை உறுதி செய்பவர் ஆண்டவர். இது உனக்கு வேணுமா வேணாமான்னு உறுதி பண்ணுகிறவர் ஆண்டவர். அப்படின்னா பிரியமானவரே, முதலாவது இந்த பகுதியை நாம் பார்க்கும்போது இதை எதை வெளிப்படுத்துதுன்னா, நான் என் திட்டத்தை காட்டி நம்பின காட்டிலும் நான் முழுமையாய் தேவனை நம்ப வேண்டும். I must trust God first. Even though I made a plan that seems to be successful in my eyes.
அல்லேலூயா. என்னுடைய பார்வைக்கு அந்த திட்டத்தை நிச்சயம் நான் ஜெயம் கொள்வேன் எனக்கு தெரிந்து கூட ஆண்டவர் சொல்லுகிறாரு, அந்த திட்டத்தை மேல் உன் தாளந்த வைத்து நம்புற காட்டிலையும் நீ என்னை நம்பு, அந்த திட்டத்தை உனக்கு நான் செய்து காமிப்பேன். அல்லேலூயா. இன்னைக்கு நம்ம அந்த நம்புகிற காரியத்தை என்ன செய்கிறோம்? விட்டு விடுகிறோம். நம்ம என்ன செய்கிறோம்? சுயத்தில் நமக்கு ஆண்டவர் கொடுத்த ஞானத்தில் நம்ம நடக்கிறோன்னு சொல்லிட்டு நம்ம நடக்கும் போது சில நேரத்தில் அது ஆபத்தாக போய் முடியும் போது, ஆண்டவரே ஏன் எனக்கு இது நடந்துருச்சு, இப்போ ஏன் இது எனக்கு இப்போ நடந்துருச்சு நம்ம கேட்குறோம். அல்லையா? நீ சொந்த புரிந்து கொள்ளுக்குள்ளாக நீ நடக்கும் போது நீ தேவனுடைய சித்தத்தை அறிய முடியாது. நீ எப்போ உன்னோட சொந்த விருப்பத்தையும் ஞானத்தையும் தேவனுக்கு கொடுத்து தேவனிடத்தையும் பெற்றுக்கொண்டு நடக்கிறாயோ அப்பொழுது நீ செய்கிற ஒவ்வொரு காரியத்தையும் கர்த்தர் வாய்க்க செய்ய ஆரம்பிப்பார். ஆண்டவர் எதிர்பார்க்குது என்னன்னா, உன்னை சுயத்தில் நம்பி நடக்காத, தேவனை நம்பி நடக்க ஆரம்பி. அல்லேலூயா. ட்ரஸ்ட் காட் இன் வாட் எவர் யூ ஆர் டூயிங். இன்றைக்கி இந்த வார்த்தை ஆண்டவரை நம்புகிறது ரொம்ப இயல்பாக போயிடுச்சு. எப்படின்னாங்க, இந்த தலைப்பு நான் சொன்னலை, அவர் எல்லாம் பார்த்து கொள்வார், அவர் எல்லாம் பார்த்து கொள்வார். நாம் என்ன செய்து கொண்டு இருக்கிறோம்? வாட் we are doing today? We are saying God, let God handle everything, right? Yes. If you want to be God to handle everything in your life, the first step you have to do is trust God. Trust God from your heart. Hallelujah. Trust God from your heart. இருதயத்திலேருந்து முழு இருதயத்தாக ஆண்டவரை நீ என்ன செய்யணும்? நம்பணும். இன்றைக்கி முழு இருதயத்தோடு நம்புங்கன்னு சொன்னாக்கா, ஆமாங்க நான் முழு இருதயத்தை நம்புகிறேன், ஆனால் நம்மளுக்கு பிரச்சனை வந்தோடனே நம்பிக்கை நம்மளை வெற்றி என்ன செய்கிறது? விலக ஆரம்பிக்கிறது. ஒரு கேள்வி எழும்புது, ஏன் எனக்கு இது நடக்குது, ஏன் இது எனக்கு வந்துருச்சு, எதனால் எனக்கு இது வந்திருக்குது அப்படின்னு சொல்லி என்ன செய்கிறோம்? மறுபடியும் ஒரு புதிய கேள்வி எழுப்புகிறோம். நான் ஆண்டவரை நம்புறேன்னு சொன்னால் எனக்குள்ள குழப்பமும் இல்லை, எனக்குள்ள கேள்வியும் வராது. எனக்கு தெரியும் அவர் செய்ய போகிறார் அப்படின்னு. அல்லையா? ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட போய் சொல்லி ஜெபம் பண்ணுகிறோம், ஆண்டவரே நான் இந்த நிலையில் இருக்கிறேன் கர்த்தாவே, இந்த நிலையிலேருந்து எனக்கு விடுதலை தருவீராக சொல்லி அழுந்து உபவாசத்தோடு முழங்காலோடு சரிங்களா நீங்கள் ஜெபம் பண்ணுறீங்க. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபித்த பிறகு ஜெபித்து முடித்து மறுநாள் வந்து ஆண்டவர்கிட்ட என்ன சொல்கிறோம்? ஆண்டவரே இது நடக்குமா அப்படின்னு கேட்டால் நீ ஆண்டவரை நம்பவே இல்லை. ஒரு விஷயத்தை ஆண்டவர்கிட்ட நம்ம சொல்லிட்டோன்னா அது ஆண்டவர் நடத்துவார் என்ற விசுவாசம் நம்பிக்கை நம்மளுக்கு இருக்கணும். அவர் பார்த்துக்குவார். அதுக்கு பேர் தான் அவர் எல்லாவற்றையும் பார்த்துக்குவார். அல்லேலூயா. 10 விழி நம்மக்கிட்ட இருக்குது. திடீர்னு ரோட்டில் போகிறாங்க, பசியாக இருக்குது, அண்ணே எனக்கு ஒரு சாப்பாடு வாங்கி கொடுப்பீங்களா? உங்கள்கிட்ட 10 விழி தான் இருக்குது. என்ன செய்வீங்க? என்னங்க செய்வீங்க? புத்திசாலியாக பதில் நான் கொடுக்கட்டா? 5 விழிக்கு அவர் சாப்பாடு வாங்கி கொடுத்தா 5 விழி நான் எடுத்து வந்துடுவேன். ஆனால் நீ ஆராதிக்கிற ஆண்டோட சொல்ல, உன்கிட்ட இருந்த 10 விழியும் கொடுன்னு கொடுப்ப. உன்னுடைய பார்வைக்கு நல்ல நாள் இருக்குது. என்னது? ஏன் நான் 10 விழி கொடுக்கணும்? நான் 5 விழிக்கு அவருக்கு சாப்பாடு கொடுத்துட்டு இருக்கிற 5 விழி நான் என்ன செஞ்சிடறேன்? பேலன்ஸை நான் எனக்கு பாய்ச்சிக்கு எடுத்துக்கிறேன். உன் பார்வைக்கு அது நலனாக இருக்கிறது, தேவனுடைய பார்வைக்கு இல்லையே. கொடுன்றாரு, கொடுத்துட்டு வான்றாரு. நீ எதுலையும் குறைஞ்சி போக மாட்ட. அல்லையா? 5 விழி அங்கே கொடுத்துட்டு 5 விழி நீ திருப்பி எடுத்து வந்தனா அவனுக்கு அந்த 5 விழி தான். பின்னால் என்ன சொல்ல? சே இருந்ததே 10 விழி தான், அதுலேயும் ஒருத்தருக்கு 5 விழி கொடுத்துட்டேன், இப்போ நம்மள்கிட்ட 5 விழி தான் இருக்குது. இந்த முறுமுறுப்பு எல்லாம் உனக்கு வரும். இருந்ததை கொடுத்துட்டு வந்து பாரு. யூ கிவ் வாட் எவர் யூ ஹேவ். when God say give means give. கொடுத்துட்டு வந்து பாரு, உன்னுடைய ஆசீர்வாதம் பெரிதாக மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. நீ எதிர்பார்க்காததை கர்த்தர் உன் வாழ்க்கையில் செய்ய ஆரம்பிப்பார். ஏன்னா ஆண்டவருக்கு தெரியும் உங்கள்கிட்ட இருந்ததை முழு மனதோட என்ன செஞ்சுட்ட? கொடுத்துட்ட. அப்படின்னா நீ முழுமையாய் தேவனை நம்புற. ஆண்டவர் சொன்னார் கொடுக்க சொன்னார்னா கொடுத்துட்டு போயிட்டே இருப்போமே, பரவாயில்ல, என்னோட தேவையை அவர் நிச்சயம் சந்திப்பார். அந்த முழு நம்பிக்கையை கர்த்தருக்கு நீங்கள் வெளிப்படுத்துறீங்க. அல்லையா? ஆனால் நீங்கள் தான் புத்திசாலியாக யோசிப்பீங்களே, 5 விழி அங்கே கொடுத்துட்டு 5 விழி எடுத்து வந்துடுறேன், கடைசி வரைக்கும் உனக்கு 5 விழி தான் மிச்சமாக இருக்கும், அது பெருகாது. அப்போ அந்த 5 விழி எடுத்துருந்து ஆண்டவர்கிட்ட சொல்கிறது, ஆண்டவரே இந்த 5 விழியை பெருக செய்ய. எப்படி பெருகும்? தேவன் விரும்புகிற காரியத்தை நம்ம செயல்படுத்தாமல் இருக்கிறதுனால தான் நம்மளுடைய வாழ்க்கையில் பெருகிற காரியம் பெருகாமே அங்கேயே நின்று கொண்டு இருக்குது. எல்லாருக்கும் பணம் பெருகணும்னு சொல்லுவாங்க, அந்தஸ்து ஆஸ்தி பெருகணும்னு சொல்லுவாங்க. ஆனால் எத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய சத்தியம் எனக்குள்ளாய் பெருக வேணும்னு சொல்லி ஆண்டவருக்கு முன்னாடி நிற்கிறாங்க? எத்தனை பேர் உம்முடைய பரிசுத்தம் என்னுடைய வாழ்க்கையில் பெருக வேணும்னு சொல்லி நிற்கிறாங்க? எத்தனை பேர் ஆண்டவரே உம்முடைய சத்தம் கேட்கறது உலகத்தின் சத்தத்தின் காட்டிலும் பெருக வேண்டும் சொல்லி வந்து நிற்கிறாங்க? இல்லையே.
அல்லேலூயா. அப்ப எவ்வளோ ஒரு 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 வேதனைக்குரிய காரியமா இருக்குது. நான் ஆண்டவர் பார்த்துக்கொள்வார் என்று சொல்லுகிறேன், ஆனால் நான் ஆண்டவரை நம்புவது குறைவாக இருக்கிறது. எனக்கு ஒரு நிலை வந்த உடனே, எனக்கு தத்தளிக்கிற ஒரு சூழ்நிலை வந்த உடனே என் நம்பிக்கை அற்று போனவனாக நான் இருக்கிறேன். அபிவிசுவாசத்தை பின் கடைபிடிக்கிறவனாய் மாறுகிறேன். நம்பிக்கை போச்சு, இது நடக்குமா, இதுக்கு மேலே நடக்காது, என் வாழ்க்கை அவ்வளோதான் என்று சொல்லுகிற நிலைக்கு தள்ளப்படும் போது தான் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உன் திறமையை நம்புகிற காட்டிலையும் நீ கர்த்தரை நம்பிப்பார், உன் வழிகளை அவர் உறுதி செய்கிறவராக இருக்கிறார். உன் தேவைகளை சந்திக்கணுமா, அவரெல்லாம் பார்த்துக்குவாருங்க, நீ பயப்படாத. நம்ம என்ன செய்கிறோம், ஒரு உதாரணம், நம்மளோட தசம பாதத்தை எடுத்துக்கொள்வோம். இந்த மாதம் எனக்கு தசம பாதம் கொடுக்க முடியலன்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க. அவங்க ஏன் கொடுக்க முடியலன்னு சொன்னாக்க, இல்லை திடீர்னு இந்த மாதம் எனக்கு செலவு கொஞ்சம் கூடியாச்சு, அது ஆச்சு இதாச்சு. நான் கொடுக்க முடியலன்னு ஒருத்தர் வந்து சொல்லும் போது அது எதை குறிக்குது? அது எதை குறிக்குது? இப்போ சடங்காச்சாரா செய்கிற காரியமாய் மாறிடுச்சு. அல்லேலூயா. சடங்காச்சாரா செய்கிறாங்க, எல்லாரும் கொடுக்குறாங்க, அதெல்லாம் கொடுக்குறேன், அதனால் இந்த மாதம் என்ன கொடுக்க முடியல. அது சடங்காச்சார காரியம். அது முழுமையாக ஆண்டவரை நம்பி கொடுக்குற காரியம் இல்லை. முழுமையாக ஆண்டவர்கிட்ட நம்பி கொடுக்குற காரியம் என்ன தெரியுமா? 10 10 இருக்கோ இல்லையோ, நான் ஆண்டவருக்கு செய்வேன். அந்த மாதத்தை கர்த்தரை நடத்த ஆரம்பிப்பார். அதாங்க வித்தியாசம். ட்ரஸ்ட் காட். நம்ம ஆண்டவரை நம்ப மாட்டோம். நம்மளுடைய பார்வைக்கு நலன் எதாக இருக்குதோ அதை நம்புகிறோம். சரி, இந்த மாதம் நம்ம இப்படி பண்ணிடலாம், அடுத்த மாதம் நம்ம இப்படி பண்ணிடலாம், இந்த வாரத்தில் நம்ம இதை பண்ணிடலாம், அதை கட்டிடலாம், இதை பண்ணிடலாம். கடைசியாக பார்த்தா மாதம் முடிஞ்சு ஒன்றுமே இருக்காது, பாக்கெட்டு காலியாக இருக்கும். ஆனால் கர்த்தரை நம்பி முன்னுக்கு நிற்கிறவனோட வாழ்க்கை எப்படி தெரியுமா இருக்கும்? பாக்கெட் எப்போவுமே காலியாக இருக்கும். அல்லேலூயா. ஆனால் அந்த பாக்கெட்லேருந்து கொண்டு செலவு பண்ணுற காரியம் இருக்க, அது எப்போதும் நிறைவாகவே இருக்கும். அதுதான் ஆண்டவர். அல்லேலூயா. கண்டில் எதுவும் பார்க்க முடியாது. கட்டுக்கட்டாலாம் நீங்கள் எதிர்பார்க்குறீங்க, அதெல்லாம் பார்க்க முடியாது. ஆனால் அந்த கட்டுக்கட்டாக இருந்து நீ செய்ய போகிற காரியத்தை கர்த்தர் ஒன்று செஞ்சுக்கிட்டே இருப்பார். எதிர்பார்ப்ப. எல்லாரும் அங்கே போகிறாங்க, நான் மட்டும் போக முடியாதா? இப்போ போகணும், அவ்வளோதானே, இந்தா போய்ட்டு வா. காரியத்தை கர்த்தர் வாய்க்க செய்கிறவராக இருக்கிறார். அதனால தான் முழுமையாய் நான் ஆண்டவரை நம்புகிற ஒரு 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 நங்கூரத்தை நம்புகிற ஒரு காரியமாக இருக்கிறோம். கப்பல் கடலில் கடந்து போகும்போது அந்த நங்கூரத்தை தூக்கி கடலில் தூக்கி எறிகிற காரணம் எதுக்குன்னா, அலைகள் அடிக்கும் போது, காற்று அடிக்கும் போது அந்த கப்பை தண்ணியில் அங்கேயும் இங்கேயும் அலை பாயாமல் இருப்பதுக்கு, உறுதியாக மண்ணுக்கு அடியில் பாரத்தை பிடித்து கொண்டு அந்த கப்பல் நகராமல் இருக்கிறதுக்கு அது ஒரு அறிகுறியாக அவர்கள் செய்கிறார்கள். அதே போல தான் கிறிஸ்துவுக்குள்ள நான் கிறிஸ்துவை நம்பும் போது, என் வாழ்க்கையில் அலை பாயிற காரியம் நடக்கும் போது, என் நம்பிக்கை என் நங்குரமாக இருக்கிற இயேசுவை நான் பிடித்து கொள்ளும் போது என்னுடைய வாழ்க்கை அலை பாயாமல் உறுதியோடு கர்த்தர் நடத்த வல்லவராக இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இரண்டாவது காரியம் பிரியமானவர்களே, நான் ஆண்டவருடைய வழியை செயல்படுத்த வேண்டும் சொல்லி நான் விரும்பும் போது, நான் என்னை முழுமையாய் அவருக்கு என்றே ஒப்பு கொடுக்க வேண்டும். ஹல்லேலூயா. நான் போட்ட பிளான் சக்ஸஸ் ஆகணும்னு சொன்னால், நான் என் வழியில் யோசிக்கிற தன்மையை கொண்டு வந்து ஆண்டவர்கிட்ட சொல்லக்கூடாது. அல்லேலூயா. அவருடைய வழியின் தன்மையை அவர் நமக்கு வெளிப்படுத்துவார். அப்போ அதை நான் ஏற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்க வேண்டும். நான் அதை ஏற்றுக்கொள்ளுகிறவனாக இருக்க வேணும்னு சொன்னால், என்ன கொடுத்தாதாங்க நான் ஏற்றுக்கொள்ள முடியும். அல்லேலூயா. என் மைண்டுக்கு இப்படி போகணும், இந்த பாதையில் போனால் போய் சேர்ந்துடலாம். ஆண்டவர் சொல்ல, நீ இதில் போவாதப்பா, நீ அதில் போ, அந்த பாதையில் போகுது. நீ என்ன பண்ணுவ? சரி 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 போகிறேன், அப்படியே மனக்கசப்போட போகிறேன் போயிட்டு பாதி தூரம் போய்ட்டு சொல்லுவேன். அப்போ சாம அப்படியே போயிருக்கலாம். இவ்வளோ பெரிய சுத்தாக இருக்குது, இது இவ்வளோ பெரிய தூரமாக இருக்குது, இதெல்லாம் இப்போ தேவையா? இவ்வளோ பெரிய இடம் போ, இன்னும் ஆண்டவரே, நான் அப்படி போயிருந்தாக்க இன்னொரு ஒரு 10 நிமிஷத்தில் போய் சேர்ந்துருப்பேன். 1.5 மணி நேரம் சுற்றுறேன் ஆண்டவரே. வனாந்தரத்தில் எத்தனை வருஷம் சுற்றினார்கள்? 3 நாள் போய் சேர போன இடத்துக்கு எத்தனை வருஷம் சுற்றுறாங்க? 40 வருஷம் சுற்றிக்கிட்டு இருந்தாங்க. ஆமாவா? சுற்றுறாங்களா இல்லையா? 3 நாள் போய் சேர வேண்டிய இடம். எடுத்தோமா போனோமான்னு இருக்கணும். இன்னைக்கு எல்லாம் அவர் பார்த்து கொள்வார். எப்படின்னா, எடுத்தோமா, கவுத்தோமா, பார்த்தோமா, பெற்றுக்கொண்டோமா, மகிழ்ச்சியாக இருந்தோமா, அப்புறம் உட்காந்து அழுந்தோமா, அவ்வளோதான் கதை. ஆனால் ஆண்டவரோட எடுத்தோமா கவுத்தமான திட்டம் இல்லை.
வழிகள் தூரமாக இருந்தாலும், வழிகள் கடினமாக இருந்தாலும், அந்த வழியை கர்த்தர் உறுதி செய்கிறவராக இருக்கிறார். அதாவது உன் இலக்கைக்குள்ளாக நீ அடைய போற காரியத்தை உன்னுடைய வாழ்க்கையில நிரந்தரமான ஆசீர்வாதத்தை வைக்கிறார். நீ ஏன் கொஞ்சமாக போய் எடுக்கிற? நீ இதில் போனால் ஷார்ட்கட்டு. இந்த ஷார்ட்கட்டில் போகும்போது நீ போட்ட பிளான் எல்லாம் கரெக்டு, ஆனால் அது சக்ஸஸ் ஆகுமா ஆவாதா என்று உன்னால் நிர்ணயிக்க முடியாது. உன்னுடைய பார்வைக்கு நேராக நீ சொல்லலாம், நான் இதை செய்தால் நிச்சயமாக சக்ஸஸ் ஆயிடுவேன் அப்படின்னு நினைக்கலாம். ஆனால் எதிர்காலத்தை, என்னது, நம்மளுடைய எதிர்காலத்தை கர்த்தர் நன்றாய் அறிந்திருக்கிறார். அல்லேலூயா. இந்த காரியம் எதிர்காலத்துக்கு அவனுக்கு சரி வருமா வராதா என்று தேவன் அறிந்திருக்கிறார். அதனால தான் சொல்லுவார், சில நேரத்தை சொல்லுவேன், நமக்கு ஒரு காரியத்தை ஆண்டவர் ஆசீர்வதிக்கல, நம்ம கேட்டு ஆண்டவர் கொடுக்கல, அதுக்கு பதில் வரல அப்படி சொன்னால் அதுக்கு முரட்டாட்டம் பண்ணவே கூடாது. ஸ்தோத்திர ஆண்டவரே சொல்லிட்டு போனோம். ஏன்னா நான் கேட்டதை காட்டிலும் அவர் எனக்கு ஆயத்தப்படுதல் பெஸ்ட்டானது ஒன்று ரெடியாக இருக்குது. அல்லேலூயா. நான் என் பார்வைக்கு இது பெஸ்ட்டுன்னு நினச்சி நான் போகிறேன், ஆனால் அவர் எனக்கு இன்னும் அதுக்கு மேலே ஒரு பெஸ்ட்டை ஒரு பிளான் பண்ணி வச்சுருப்பார். அதை கொடுக்க போகிறாரு சொல்லி நன்றியோட முழு இருதயத்தோட ஏற்றுக்கொள்ளும். அதுதான் நம் ஆண்டவருக்கு நம்மளை கொடுக்கிற என்னது ஒரு அடையாளம், ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை. என்னை ஆண்டவருக்கு நான் கொடுத்து விட்டேன்னா ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை. நான் போட்ட பிளானை காட்டிலும் கர்த்தர் எனக்கு கொடுக்குற பிளானை நான் எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறேன். சில பேர் என்ன சொல்லுவாங்க, நான் போட்ட கோடை தாண்டதுக்கு யாரும் முடியாது, நான் சொன்னது தான் அப்படின்னு சொல்கிறவன் எங்கேயும் போக மாட்டான், அந்த கோட்டிலே தான் நிற்பான். அல்லேலூயா. அந்த கடைசி வரைக்கும் அந்த கோட்டிலே தான் நிற்பான். அவன் தாண்டவும் மாட்டான், அவன் போகவும் முடியாது. ஏன்னா உன் சுயத்தை நம்பி, உன் சொந்த திட்டம், உன் சொந்த ஞானத்தை நம்பி, உன் சொந்த தாளந்து பலத்தை நம்பி நீங்கள் என்ன செய்றீங்க, ஒரு காரியத்தை எக்ஸிக்யூட் பண்ணணும்னு பார்க்குறீங்க. அது நடைபெறாது. அந்த அன்னைக்கு அது சரியாக இருக்கும், ஒரு வாரத்துக்கு சரியாக இருக்கும், ஒரு மாதத்துக்கு சரியாக இருக்கும், ஒரு வருஷத்துக்கு சரியாக இருக்கும், 2 வருஷத்துக்கு சரியாக இருக்கும். 3வது வருஷம் வரும்போது பிரச்சனை 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 பிரச்சனை. இன்னும் இது எல்லாம் சரியாக நான் பிளான் பண்ணேன், எல்லாம் கரெக்டாக நான் பிளான் பண்ணேன், ஆனால் ஏன் பிரச்சனை வருது? அல்லேலூயா. தேவன் கொடுக்குற எக்ஸிக்யூட் பிளானில் துவக்கம் ஆரம்பிக்கிறப்பே பிரச்சனையோடு வரும். அல்லேலூயா. ஆனால் முடிவு சம்பூர்ணமாய் மாறும். அதுதான் ஆண்டவருடைய பிளான். அல்லேலூயா. ஏன் அதை செய்கிறாரு தெரியுமா? ஏன் அந்த கஷ்டத்தை கொடுக்குறாரு தெரியுமா? உனக்கு இதெல்லாம் கொடுக்கும் போது உனக்குள் ஒரு புதிய அனுபவத்தை கர்த்தர் கொடுக்கிறார். ஆரம்பம் அற்பமாக இருக்கலாம், முடிவு சம்பூர்ணமாய் மாறும். எதிர்காலத்தில் மறுபடியும் இந்த பிரச்சனை வரும்போது உனக்கு தெரியும் அதிலேருந்து எப்படி வெளியே போகணும்னு. அல்லேலூயா. உங்ககிட்ட யாராச்சும் அதே நிலையில் வரவங்களுக்கு ஆண்டவர் என்ன செய்வார், உன்னை வச்சு அவங்கள விடுதலையாக்குவார். தட் இஸ் த பிளான் ஆஃப் காட். அல்லேலூயா. அதெல்லாம் மனுஷனுடைய திட்டம் அவனுடைய பார்வைக்கு சரியாக தான் இருக்கும் எப்பவுமே. எந்த மனுஷன் சொல்லியிருக்கிறான் நான் சரியில்லை அப்படின்னு சொல்லியிருக்கான், ஏற்றுக்குவானா? சும்மா 4 பேர் முன்னுக்கு சொல்லுது, நான் ஏன் இப்படி தாங்க இருந்தேன், நான் சரியில்லைங்க அப்படின்னு சொல்லுவான். அவன் சரியில்லைன்னு சொல்லுறதுக்கு எல்லாரும் சேர்ந்து அவன் கை நீட்டி சொல்லும் போது அந்த காரியத்தை அவனால் ஏற்றுக்கொள்ள முடியாது. கோபம் வரும், எரிச்சல் வரும். ஓ, எல்லாரும் என்னை உதாசீனப்படுத்துகிறாங்க சொல்லி. அப்போ ஏற்றுக்கொள்கிற மனப்பான்மை இல்லையே அங்கே. இதெல்லாம் ஆண்டவர் ரொம்ப அவசியமாக உன்னித்து கவனிக்கிற ஒரு காரியமாக இருக்குது. அல்லேலூயா. 3வது காரியம், இந்த வசனத்திலிருந்து நம்ம பார்க்க போகிற காரியம் என்ன தெரியுமா? ஆண்டவர் நம்மளுக்கு நினைவு மூட்டுகிறார், எல்லா சூழ்நிலையும் நான் தான் முன்னுக்கு இருந்து உன்னை நடத்துகிற தேவனாக இருக்கிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. God is in control, not we. நாம் நினைக்கிறோம் என்னுடைய வாழ்க்கையில் எல்லாத்தையும் நான் நிர்ணயிக்கிற மாதிரி தான் இருக்கணும்னு. அல்லேலூயா. நான் சொல்கிற மாதிரி தான், நான் சிந்திக்கிற மாதிரி தான். இன்னைக்கு கொஞ்சம் பேர் அப்படி தான் இருக்கிறாங்க. நான் நினச்சது அது நடக்கணும், நான் பண்ணினது, நான் பேசுறது நடக்கணும், அதெல்லாம் என்னால் மட்டும்தான் முடியும், யாராலையும் முடியாது. அல்லேலூயா. என் சிந்தனை முடியும், என் பலத்தினால முடியும். நான் அப்படியே என்ன செய்வேன், தனித்து என் வாழ்க்கையை உட்காந்து அதை ஆழமாய் சிந்திக்கும் போது அது முடியும். அல்லேலூயா. எல்லாமே முடியும்னு சொல்லுவீங்க, கடைசியில் ஒன்றுமே முடியாதுங்க. ஏன் தெரியுமா? பரத்திலேருந்து வருகிற பலன் இல்லை விட்டால் நீங்கள் செய்கிற காரியம் அனைத்தும் வேஸ்டாக மாறிவிடும். அல்லேலூயா. அல்லேலூயா. பரத்திலேருந்து வர பலன் சொல்லும் போது பரிசுத்தமாய் இருக்கிற ஒரு பலன், ஆண்டவரை நாடுகிற ஒரு பலன். சில நேரத்தில் ஆண்டவர் விட்டுருவார், செய்றியா செய், ஓடுறியா ஓடு,
ஏமாத்துறியா ஏமாத்து, பொய் பேசுறியா பொய் பேசு, தேவனுக்கு பிரியமில்லாத காரியத்தில் ஈடுபடியா செய். அவங்க என்ன நினைப்பாங்க, பாருங்க நான் நல்லா தான் இருக்கிறேன், என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லை, நான் ஜோக்காக இருக்கிறேன், நான் வந்து எல்லாத்தையும் கரெக்டாக இருக்கிறேன், இப்படி இருக்கேன் அப்படி இருக்கேன்னுவாங்க. ஒரு நாள் வரும், அன்னைக்கு நீ கீழே விழுந்து குமரி குமரி அழுகும் போது கைப்பிடிச்சு தூக்க ஒருத்தரும் உனக்கு வர மாட்டாங்க. அல்லேலூயா. பரத்தோட பலன் இல்லாமல் நீ அந்த குழியிலிருந்து திரும்பி வெளியே வர முடியாது. அந்த பாதாளத்திலிருந்து நீ வெளியே வர வேண்டும் என்றால் தேவ கரம் உன் மேலே இறங்கி வர வேண்டும், உன்னை மறுபடியும் தூக்குவதற்கு. அல்லேலூயா, அல்லேலூயா. இன்னைக்கு அந்த பலத்தை நாடுவதற்கு நிறைய பேர் என்ன செய்யறாங்க, தவறுறாங்க. ஏன்னாக்க சொந்த பலத்தினால என்னால் எல்லாம் செய்ய முடியும். வசனம் சொல்லுது, என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால என்னால் எல்லாம் செய்யக்கூடும் என்று. வசனம் சொல்லல என்னோட சொந்த பயத்தினால என்னால் எல்லாம் செய்யக்கூடும் சொல்லவே இல்லை. என்னை பலப்படுத்துகிற இயேசு கிறிஸ்துவினால, ஆண்டவருடைய பலன் என் மேலே வந்து கிட்டி சேரும் போது நான் செய்ய போகிற காரியங்கள் பயங்கரமாய் மாற ஆரம்பிக்கும். அல்லேலூயா. என்னுடைய அவுட்கம், அதாவது பிரதிலிப்பு வித்தியாசமாய் மாறும். யாரும் யூகிக்க முடியாது. சில பேர் சொல்லுவாங்க, உங்களுடைய நடை குணம் இதெல்லாம் பார்த்தா எனக்கு உங்களுக்கு தெரிஞ்சிருங்க அப்படின்வாங்க. அல்லேலூயா. ஆனால் தெரியாத ஒரு குணம் உள்ளுக்கு அது அடங்கியிருக்கும். அது எப்போ சொல்ல முடியாகும், அது வெடிக்கும் போது வெளியாகும். நீ இப்படியா, நீ இப்படியாப்பட்டவங்களா, எப்போ வெளியாகும்? ரெண்டு, ஒன்று பரத்திலிருந்து வருகிற பலன் உன் மேலே காணப்படும் போது, இரண்டு பாதாளத்திலிருந்து வருகிற பிசாசின் பலன் உன் மேலே வரும்போது. எந்த பலத்தை சூஸ் பண்ண போகிறோம் இன்னைக்கு? எல்லாருக்கும் எல்லாம் வேணும். கடவுள் பார்த்துக்கிறேன்னு சொன்னால் கடவுளுடைய பலத்தை நாட வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதுதான் அவசியம். We need the strength from above. We need a strength that is called a holiness strength. அல்லேலூயா. பரிசுத்தமாக இருக்கிற பலன். அப்போ ஆண்டவர் இன்னமும் ஓட்டுகிறார். இந்த சூழ்நிலை எந்த மாதிரி நிலையாக இருந்தாலும் தேவன் தான் எல்லாவற்றையும் ஆளுகை செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. எல்லாத்தையும் ஒழுங்குக்குள்ளே கொண்டு வருகிறது, அது ஆண்டவருடைய பலனாக காணப்படுகிறது. எந்த மாதிரி ஒழுங்குக்குள்? நன்மைக்குள்ளே ஒழுங்கை கர்த்தர் நம்மளுக்கு செய்ய வல்லவராக இருக்கிறார், தீமை அல்ல. அல்லேலூயா. உன்னோட கஷ்டமான ஒரு சூழ்நிலை உன்னை மேற்றி எடுக்கிறதுக்கு நன்மையான காரியத்தை உனக்கு தர அவர் வல்லவராக இருக்கிறார். சில பேர் சொல்லுவாங்க, கஷ்டத்தின் மேலே கஷ்டம், கஷ்டத்து மேலே கஷ்டம், கஷ்டத்து மேலே கஷ்டம். இன்னும் கொஞ்சம் பேர் சொல்லுவாங்க, பணம் எங்கே பணம் இருக்கோ அது அங்கே தான் இருக்கும், எங்கள்கிட்ட வராது அப்படின்னு. சந்தோஷப்படுங்க. வேதம் சொல்லுது, தீமை எங்கேருந்து ஆரம்பிக்குதான்? பணத்திலிருந்து ஆரம்பிக்குது. The root of all the evil is the money. பணம். கொஞ்சமாக இருந்து உன்ட்ட இல்லாத போது இருக்கிற உண்மைத்துவம் நிறையா வந்த போது உன்ட்ட இருக்காது. அல்லேலூயா. அது உண்மைங்க, அது 100க்கு 100 உண்மை. அல்லேலூயா. 100க்கு 100 அது உண்மையான காரியம். நான் அதை அனுபவிச்சிருக்கிறேன். நம்மக்கிட்ட எல்லாம் நிறைந்து போயிருக்கும் போது என்ன பண்ணுறதுனே தெரியாது. ஆட்டமாக ஆடுற ஆட்டம் இருக்க, ஐயோ யோ 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 உலகமே கண்ணு தெரியாது, அந்த நிலைக்கு ஆடுவோம். எல்லாம் ஓஞ்சி போய் உட்காந்து ஓரமாக உட்காந்துருப்போம். அப்போ தான் பாடம் கற்றுக்குவோம். யாருமே உங்களை மதிக்க மாட்டாங்க, யாருமே உங்களை முக்கியமாக கருத மாட்டாங்க. நீங்கள் இருக்கிறீங்கன்னு என்று சொல்கிறது கூட யாரும் உங்களை திரும்பி பார்க்க மாட்டாங்க. அதான் உலகம். ஆனால் இந்த சூழ்நிலையை உன்னை திரும்பி பார்க்கிறவர் இயேசு. அல்லேலூயா. உன்னை கைவிடாத ஒரு தேவன் அவர் தான். நீ நினைக்கிற உன்னோட சொந்த பலம், சில பேர் சொல்லுவாங்க, எனக்குள் ஒரு 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 மேஜிக் இருக்குது அப்படி சொல்லுவாங்க. பார்த்தீங்களா? எனக்குள்ள ஒரு வைப்ரண்ட் வல்லமை இருக்குது. என்ன இருக்குது உனக்குள்ள ஒன்றும் இல்லை. அல்லேலூயா. அந்த அந்த தன்னம்பிக்கை பலத்தினால நான் எல்லாத்தையும் சாதிச்சிருவாங்க. அவங்கள்ட்ட போய் கேளுங்க, என்ன சாதிச்சிட்டீங்கன்னு. உலக தோற்றத்துக்கு ஏமாற்றுறதுக்கு கோட்டு சுட்டை போட்டுட்டு நாங்கள் இது சாதிச்சிட்டோம், நாங்கள் அதை சாதிச்சிட்டோம், நாங்கள் இதை பண்ணிட்டோம், நாங்கள் அதை இப்படி பண்ணிட்டோம்னு சொல்கிறாங்க. நான் கேட்குறேன், அந்த செய்கிற செயல்கள் மூலமாய் எத்தனை வாழ்க்கை ரட்சிப்பு அடைந்தது? எத்தனை பேருடைய வாழ்க்கை மனம் திரும்பி ஆண்டவருக்கு நேராக திரும்பினது? இல்லையே. அல்லேலூயா. நீங்கள் அப்படியாக உங்கள் சொந்த பலத்தில் அந்த மனுஷனை திருத்தணும்னு நினைக்கும் போது நீங்கள் கடவுளுக்கு நன்றி செலுத்தல, நீங்கள் உங்களை கடவுளாய் காமிக்கிறதுக்கு விரும்புகிறீர்கள். அது தேவனுக்கு அருவருப்பாக இருக்கிற ஒரு காரியம்.
இப்பிரபஞ்சத்தில் கடவுளை போல ஒருத்தரும் இல்லை. கிறிஸ்து ஆண்டவர் போல யாருமே இல்லை. வானத்தையும் பூமியும் படைத்த அந்த தேவனுக்கு முன்பதாக வேதம் சொல்லுகிறது, வானத்துக்கு மேலாகவும் பூமிக்கு கீழாகவும் சகல அதிகாரமும் கொடுக்கப்பட்டிருக்குது. அவர்தான் இயேசு கிறிஸ்து என்று. அவருக்கு மேலே ஒன்றும் இல்லை. அப்போ முதல் நான் என்ன தெரிஞ்சுக்கணும், என்னோட எந்த நிலையாக இருந்தாலும் என்னை கண்ட்ரோல் பண்ணுறது யார்? ஆண்டவர். அல்லையா அல்லையா. எப்படிங்க கண்ணுக்கே தெரியாத ஆண்டவர் நீங்கள் சொல்கிறீங்க? நாத்திகர் பார்த்து சொல்லுவாங்க, கண்ணுக்கே தெரியாத ஆண்டவர் ஆண்டவர் ஆண்டவருங்க. எப்படிங்க? ஒரு சூழ்நிலை வந்துருச்சு உங்களுக்கு, ஒரு நிலை வந்துருச்சு உங்களுக்கு, நீ இப்போ இந்த நிலையிலேருந்து வரணும், நீங்கள் ஆண்டவர் தான் சொல்கிறீங்க, ஆண்டவர் தான் காப்பாற்றுவார் சொல்கிறீங்க. எப்படி கண்ணுக்கு தெரியாத ஆண்டவர் உங்களை காப்பாற்றுவார்? நீ தானே வேலை செய்யணும், நீ தானே அதை சரி பண்ணணும், நீ தானே யோசிக்கணும் அப்படின்னு சொல்லுங்க. கரெக்டு தான். இப்போ நான் அதே கேள்வி நான் திருப்பி அதே நாத்திகிட்ட கேட்டேன்னா, என் கையில் ஒரு ரிமோட் இருக்குங்க, இதுக்குள்ளே ஒரே ஒரு பேட்டரி தாங்க இருக்குது, எப்படிங்க நான் இங்கே இருந்து தட்டினாங்க அது அங்கே வேலை செய்யுது? இந்த ரிமோட்டோட ஃபங்க்ஷனுக்கு கிரியேட் பண்ண மூளையை கண்டுபிடிச்சவரே ஆண்டவர். இதை கண்டுபிடிச்சோம் மனுஷன். இப்ப மனுஷன் பெருசா, மூளையை கொடுத்த ஆண்டவர் பெருசா? இந்த ரிமோட்டை தட்டுறதுனால அதை கனெக்ட் பண்ணி அந்த இடத்துல வந்து சேனல் மாற முடியுது, அதுக்கு பேலன் முடியுதுன்னா ஆமாவா? இந்த ரிமோட் மாறும் போது இதுக்குள்ள இருக்கிற ஃப்ரீக்வன்சி கண்ணுக்கு தெரியுதா? தெரியலையே. I cannot see the frequency. But it's still working. I press, it will turn. Right? So there's a frequency, right? Can you explain to me about the frequencies? Show me the frequencies. காமி என்கிட்ட அப்படின்னு கேட்டா காமிக்க முடியுமா? காமி அந்த frequency, அந்த கனெக்ட் பண்ணதை அந்த 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 பலத்தை காமி என்கிட்ட சொன்னா காமிக்க முடியுமா? The same thing in Christ. You cannot see the frequency of the touch of God in your life, but you can feel and you can know who is touching you. It will work. அந்த தொடுதல் அவர்தான் என்று உன் ஆத்துமா நன்றாய் அதை அறியும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. ஏன்னா அந்த ஆத்துமா யாரால உண்டாக்கப்படுது? அவரால் உண்டாக்கப்படுது. அவர் உன்னை தொடும் போது தெரியும் அவர் தான் உன்னை தொடுறாருன்னு. அவர் உன்னை மாற்றும் போது உனக்கு தெரியும் அவர் தான் என்னை மாற்றுறாருன்னு. எத்தனை பேருடைய வாழ்க்கை ஆண்டவர் வல்லமையினால் மாற்றப்பட்டிருக்குது. அதனால தான் வேதம் சொல்லுது, உன்னுடைய பார்வைக்கு அது சரிதான், ஆனால் அது தேவனுடைய பார்வைக்கு சரியில்லாமல் போகுது. அப்போ உன்னுடைய பார்வைக்கு போடுற திட்டங்கள் எல்லாமே சரியாக தான் இருக்குது, ஆனால் அதை உறுதி செய்கிறது யாருக்கு அதிகாரம் இருக்குது? ஆண்டவர். நீ இப்படி தான் வாழணும்னு நீ பார்க்குற பார்வைக்கு சரியாக இருக்கிறது, ஆனால் அதை உறுதி செய்பவர் யார்? ஆண்டவர். ஆண்டவருடைய படைப்பில் 2, ஆண் பெண், அவ்வளோதான் முடிச்சு. பொம்பளையாக இருந்தா நீ பொம்பளையாக இரு, ஆம்பளையாக இருந்தா நீ ஆம்பளையாக இரு. அல்லேலூயா. ஒரு வேளை உனக்குள் ஒரு பிரச்சனை உருவாகுது, ஹார்மோனால் எது ப்ராப்ளம் வருது, வானத்தையும் பூமியும் படைத்த ஆண்டவர்கிட்ட உன்னை ஒப்பு கொடுத்து பாரு. உன் வழிகளை அவர் உறுதி செய்கிறவராக இருக்கிறார். 3வது வசனத்தை வாசிக்க கேட்போமாக. 16வது அதிகாரம் 3வது வசனம். உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, உன் செய்கைகளை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படும். யாருக்கிட்ட ஒப்பு கொடுக்கணுமா? ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுங்க. அவர் உன்னுடைய வழிகளை உறுதி செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. பிரியமானவர்களே, இன்றைக்கி பிரச்சனை, நெருக்கம், தடைக இது எல்லாத்தையும் எல்லா மனுஷனுக்கும் வந்துக்கிட்டே தான் இருக்கும். யாருக்குமே வராதுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ஆண்டவர் என்ன சொல்றாரு, உலகத்தில் உபத்திரங்கள் உண்டு, உபத்திரத்தை ஜெயித்த தேவன் நான் உங்களோட கூட இருக்கிறேன்னு சொல்றாரு. ஆமாவா? அப்ப இந்த உலகத்தில் நீ வாழ்ற ஒவ்வொரு நாட்களும் there is a problem, stress and obstacles. ஒவ்வொரு நாளும் பிரச்சனை இருக்குது, நெருக்கம் இருக்குது, தடைகள் உனக்கு வந்து கொண்டே இருக்கும். இது 3ம் இயல்பாய் மனிதனுடைய வாழ்க்கையில் வரும்போது இந்த காரியத்தை உன்னுடைய சொந்த பலத்தினால நீ என்ன செய்கிற, கட்டணும்னு பார்க்குற. இந்த பிரச்சனை செட்டில் பண்ணலாம், அந்த பிரச்சனை செட்டில் பண்ணலாம். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இதெல்லாம் உங்களோட பலத்தினால சரி செஞ்சிடலான்னு. இன்னைக்கு இந்த பிரச்சனை செட்டில் பண்ணுவீங்க, நாளைக்கு இன்னொரு பிரச்சனை வந்துக்கிட்டே இருக்கும், நாளைக்கு ஒரு பிரச்சனை செட்டில் பண்ணுவீங்க, நாளைக்கு ஒரு பிரச்சனை வரும். அதாவது ஒவ்வொரு நாளும் என்ன செய்யும், பிரச்சனை உருவாக்கி கொண்டே இருக்கும். ஹல்லேலூயா.
ஆகிய வாழ்க்கை என்று சொல்லப்படும் போது பிரியமானவர்களே, எதிர்பாராத காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடக்க ஆரம்பிக்கும். இப்படியே போவோம் நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஒரு உதாரணத்துக்கு, ஒரு சிறு பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது கேட்பாங்க, நீ இங்கே பெருசாக என்ன ஆக போகிறேன்னு. நான் டாக்டராக போகிறேன், நான் நர்ஸாக போகிறேன், நான் போலீஸ்காரனாக ஆக போகிறேன். இப்படி தான் ஆரம்பிக்கும். பெருசாகி படித்து பார்த்தா ஏதாவது ஒரு கீழாங்களை வேலை செஞ்சுட்டு இருக்கோம். இது யாரோட தவறுன்னு சொல்ல முடியும்? எல்லா சின்ன பிள்ளைங்களுக்கும் பெருசாகணும், இப்படி ஆகணும், அப்படி ஆகணும் ஆசை. எந்த பிள்ளையாச்சும் சின்ன பிள்ளைல கேட்டாக்க, நீ என்ன ஆக போகிற பெருசா? நான் பெருசாகி பெரிய திருடனாக போகிறேன் சொல்லியிருக்கா? நான் பெருசாகி பெரிய கொலக்காரனாக போகிறேன் சொல்லியிருக்கா? இல்லையே. நலனான காரியத்தை தானே அந்த பிள்ளைங்களும் சொல்லுது. ஏன்னா நல்லதை இந்த பிள்ளைங்களுக்கு என்ன செஞ்சுருக்காங்க? விதைச்சிருக்கிறாங்க. நல்ல காரியத்தை அந்த பிள்ளைங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்குறாங்க. அல்லேலூயா. ஆகையினால் பிரியமானவர்களே, எல்லா காரியமும் நாம் நினைத்தது போல நம் வாழ்க்கையில் நடக்க வேண்டும், நம் வாழ்க்கையில் சரி செய்யப்படுத்த வேண்டும் என்றால் அந்த காரியத்தை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக் கொடுக்கும் போது தான் அது என்ன பண்ணும்? அது உறுதியாக்கப்படும். அல்லேலூயா. ஆகையால் இன்னைக்கு நம்ம என்ன செய்ய முடியும்? இந்த மாதிரி ஒரு நிலை இருக்குது. நாம் இன்னைக்கு என்ன செய்ய முடியும்? வாட் கேன் we do today? Let God handle it. அதான் அதோட தலைப்பு. கர்த்தர் அந்த காரியத்தை செய்வார். அவர் எல்லாத்தையும் பார்த்துக்குவார். எப்போ பார்த்துக்குவார்? நான் அவரை நம்பும் போது. எப்போ அவர் பார்த்துக்குவார்? நான் அவர் மேலே என்னது விசுவாசம் அடையும் போது. எப்போ செய்வார்? எப்போவுமே அவர்கிட்ட என்னை ஒப்பு கொடுக்கும் போது. எப்போ செய்வார்? எப்போ பார்த்துக்குவார்? எப்பொழுதும் அவர்தான் எல்லாத்தையும் ஆளுகை செய்வார் என்று நம்பும் போது. அல்லேலூயா. இந்த காரியத்தை செயல்படுத்தும் போது தான் நமக்கு ஆண்டவர் செய்கிற காரியம் நன்றாக தெரியும். அல்லேலூயா. அவர் வானத்தையும் பூமியும் படைத்தவர். பிரியமானவர்களே, இந்த வானத்தையும் பூமியும் படைத்தவருக்கு என்ன செய்வார்னா, நம் ஆண்டவர் செய்வார் அப்படி சொல்கிறோம்ல, அவர் எல்லாம் பார்த்துக்குவார் அப்படின்னு சொல்கிறோம்ல. இந்த ஆண்டவர் என்ன தெரியுமா செய்வார்? தாழ்மை உள்ளவர்களை தூக்குவார். தேவ சமூகத்தை தன்னை தாழ்மையாக தாழ்ந்து இருக்கிறதுனால நீ எல்லாத்திலும் கெட்டிக்காரன் இல்லை. தாழ்ந்து இருக்கிறவன், பணம் இருக்கிறவனுக்கு என்ன இருக்காது? அநேக நேரத்தில் தாழ்மை இருக்காது. நான் சொல்கிறேன் நீ செய், ஆளுகை தான் அதிகமாக இருக்கும். இப்போ அப்படியாப்பட்ட ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்கிறாரு, தாழ்மை உள்ளவனாக நீ காணப்படும் போது நான் என்ன செய்வேன்? உன்னை நான் தூக்குவேன் மேலே. எத்தனை பேர் உன்னை அமுக்கணும்னு நினைச்சாலும் நான் உன்னை தூக்குவேன். அல்லேலூயா. யாக்கோபோட நிலைமையை பார்த்தீங்களா? அண்ணன் என்ன செஞ்சாங்க? யார் வேணான்னு சொல்லி அவரை வித்து தூக்கி எறிஞ்சு திட்டம் போட்டாங்களோ அவனே அவர்களை காப்பாற்றுவது கர்த்தர் கொண்டு வந்து நிறுத்துறார். அதுதான் நம்முடைய ஆண்டவர். அல்லேலூயா. அல்லேலூயா. அப்போ ஆண்டவருக்கு தெரியாத காரியம் ஒன்றுமே இல்லை. பிரியமானவர்களே, வானத்தையும் பூமியும் படைத்தவர் எவன் ஒருவன் தாழ்மை உடையவனாய் இருக்கிறானோ அவனை கர்த்தர் உயர்த்துகிறவராய் இருக்கிறார். இரண்டாவது, எவன் ஒருவன் உடைக்கப்பட்ட நிலையில் இருக்கிறானோ அவன் ஆண்டவருக்கு தன்னை அர்ப்பணிக்கும் போது அந்த உடைக்கப்பட்ட காரியத்திலிருந்து அவனை சரி செய்ய வல்லவராய் இருக்கிறார். அல்லேலூயா. எவன் ஒருவன் பாவியாய் இருக்கிறானோ பாவத்திலிருந்து அவனை மறுபடியும் மீட்டு எடுக்க அவர் வல்லவராய் இருக்கிறார். அப்போ தாழ்மை உள்ளவனை தூக்குறவராய் இருக்கிறார், உடைக்கப்பட்டவனை சரி செய்கிறவராய் இருக்கிறார். இறுதியாக பாவியாய் இருக்கிறவனை பரிசுத்த வாழ்க்கைக்கு தூக்கி நடத்துகிறவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, கிறிஸ்து இயேசு வந்து நம்மளை மீட்டு எடுக்க வந்தவராய் இருக்கிறார். அல்லேலூயா. நம் பாதாளத்தில் விழுந்து விடக்கூடாதபடிக்கு அந்த கிறிஸ்து ஆண்டவர் நம்மளை மீட்டு எடுக்க வந்திருக்கார். பிரியமானவர்களே, அல்லேலூயா. ஆகையினால எல்லா நிலையிலையும் நம்ம என்ன சொல்ல நினைக்கிறோம்னா, கர்த்தர் இதை பார்த்து கொள்வார். கர்த்தர் பார்த்து கொள்வதற்கு நான் செய்ய வேண்டிய காரியங்கள் இதுதான். அல்லேலூயா. என்னை கொடுக்கணும், நான் நம்பணும், நான் அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. அதை விட்டுட்டு வாயில் வடை சொல்கிற மாதிரி அவர் பார்த்துக்குவார்னா அவர் பார்த்துக்குவார் தான், பார்த்துக்கிட்டே இருப்பார். உன்னை எவ்வளோ நாளைக்கு நீங்கள் ஆடுவீங்க, எவ்வளோ நாளைக்கு நீங்கள் செய்வீங்க, எல்லாத்தையும் கர்த்தர் பார்த்து கொள்வார். யாருமே ஆண்டவருடைய சமூகத்திலிருந்தோ பார்வையிலிருந்தோ தப்பவே முடியாது. ஒவ்வொரு நடவடிக்கையும் தேவன் கண்காணித்து கொண்டே இருக்கிறார். அல்லேலூயா. அப்போஸ்தலர் பவுல் இப்படியாக பிலிப்பியர் புத்தகத்தில் 4வது அதிகாரம் 6-7, இந்த புக் ஆஃப் பிலிப்பியன்ஸ் சாப்டர் 4 verse 6 and 7 அப்புறம் சொல்லுகிற இந்த காரியத்தை கவனம் செலுத்துமாக இந்த பகுதி நீதிமொழிகளில் ஆண்டவருடைய வார்த்தை நம்ம வாசம், மனுஷனுடைய இருதயம் அவனுடைய வழியை யோசிக்கும், அவனுடைய நடைகளை உறுதிப்படுத்துகிறவரோ கர்த்தர் என்று சொல்வதற்கு அப்போஸ்தலர் பவுல் இப்படியாக ஒரு காரியத்தை நம்மளுக்கு விவரிக்கிறார். வாசிகள் கேட்பமாக. நீங்கள் ஒன்றுக்கும் கவலைப்படாதீங்கள், எல்லாவற்றையும் குறித்து உங்கள் விண்ணப்பங்களை
சோஸ்திரத்தோட கூடிய ம் ஜெபத்தினாலும் வேண்டுதலினாலும் தேவனுக்கு தெரியப்படுத்த ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான, நல்லா கேளுங்க, எல்லா புத்திக்கும் மேலான, எல்லா தாளந்துக்கு மேலான, எல்லாம் பிளான் பண்ணி அதுக்கு மேலான எல்லா காரியமும் நடக்கும்னு நினைச்சு போனி அதுக்கு மேலாகவே தேவனுடைய சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனையிலையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்து கொள்ளப்படும். அல்லேலூயா. நான் போட்ட திட்டம் சக்சஸ் ஆகுமா இல்லையான்னு அன்னைக்கு நான் போடுறப்ப எனக்கு என்ன தெரியும், இது ஆகும்னு நினைக்கும். ஆனால் சூழ்நிலைகள் வரும்போது இப்போ இது சக்சஸ் ஆகுமா ஆகாதா, இது நான் ஜெயம் கொள்வேனா முடியாதா, அந்த குழப்பம்லாம் எப்போ வரும், நம்மளுடைய சொந்த தாளந்தை நம்பி நம்ம ஓடும் போது. ஆனால் அதே திட்டத்தை தேவனிடத்தில் நம்பி கர்த்தருக்கு ஒப்பு கொடுத்து செயல்படுத்தும் போது இதிலேருந்து உனக்கு என்ன வருமா, சிந்தையில் இருதயத்தில் சமாதானம் இருக்கும், பயப்பட தேவையில்லை, கர்த்தர் என்னை நிச்சயம் உயர்த்துவார். அல்லேலூயா, அல்லேலூயா. புரிந்து கொள்கிற காரியத்தை கர்த்தர் கொடுப்பார், சமாதானத்தை எனக்கு கொடுக்குறார். அப்போ நான் போட்ட பிளான் சரிதான், அவ்வளோதான். இதெல்லாம் எப்படி நடக்கும் தெரியுமா, நான் எப்போ என்னை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்கும் போது, நான் எப்போ அவருக்கு சத்தத்தை கேட்டு கீழ்ப்படியும் போது, நான் எப்போ அவருடைய வார்த்தைக்கு செவி சாய்க்கும் போது, நான் எப்போ அவர் சொன்ன காரியத்தை செய்கிறவனாய் மாறும் போது. அல்லேலூயா. ரொம்ப அவசியமாக இருக்குது. We can plan anything. If you want to success, let God handle it. அல்லேலூயா. என்ன வேணாலும் நீ பிளான் பண்ணலாம். உன் வழிகளை செம்மைப்படுத்துகிறது யாரு? ஆண்டவர். கர்த்தர் அதை செய்யப்படுத்துவார். அல்லேலூயா. அதனால தான் நம்ம சொல்லுவோம், ஒவ்வொரு காரியத்திலையும் உன்னித்து கவனம் செலுத்தி ஆண்டவர்கிட்ட ஒப்பு. அது சின்னதாக இருக்கட்டும், ஒரு குண்டூசி வாங்குகிற விஷயமாகவே இருக்கட்டுமே, அது ஆண்டவர்கிட்ட நீங்கள் கொடுத்து செய்யுங்க. அந்த வழியை கர்த்தர் மேன்மைப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஏன்னா ஆண்டவர் எதிர்பார்க்கறது தெரியுமா, முழுமையாய் அவரை நம்பி நடக்கிற கூட்டம். யாரை நம்பி நடக்கணுமா? கர்த்தரை நம்பி நடக்கிறவர்கள். அல்லேலூயா. அது 5 பேராக இருக்கட்டும், அது 50 பேராக இருக்கட்டும், அது 500 பேராக இருக்கட்டும், 5000 பேராக, எவ்வளோ பேராக இருந்தாலும் சரி பரவாயில்ல, கர்த்தரை நம்பி நடக்கிற கூட்டங்களை தேவன் பிரியமாய் இருக்கிறார். உனக்காக அவர் வழக்காடுவது நிச்சயம். அல்லேலூயா. உன்னோட கூட இருந்து செய்கிற காரியங்கள் பயங்கரமாக இருக்கும் பிரியமானவர்களே. இதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற ஆசீர்வாதமான காரியங்கள். இந்த காலை பொழுதுல உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். நிறைய பிளானை போட்டிருப்பீங்க. இந்த 1ஆம் தேதிக்கு நிறையா பேர் பிளான் போட்டிருப்பாங்க. இந்த பிளான் போட்டவங்க அத்தனை பேரும் இன்றைக்கி எங்கேன்னு தெரியாது. இந்த 1ஆம் தேதி பார்த்தீங்களா, இந்த 12 மணிக்கு ஆரம்பித்து நாங்கள் இப்படி இருப்போம், நாங்கள் அப்படி இருப்போம், இன்றைக்கி தேதி மாதம் முடிய போகுது. இப்போ போய் பாருங்களேன், அது அப்படியே தான் இருக்கும். போன வருஷம் அது எப்படி இருந்துச்சோ இந்த வருஷமும் அது அப்படியே தான் இருக்கும், மாறாது. ஏன் தெரியுமா? உணர்ச்சியில் செய்கிற காரியங்கள், உணர்ச்சி பூர்வமாக நான் இது பண்ணிடுவேன், நான் அதை பண்ணுவேன். உணர்ச்சி பூர்வமாக நீ ஒன்றும் செய்ய தேவையில்லை. உன் வழிகளை தேவனுடைய சமூகத்தில் ஒப்புக்கொடு. அவள் அந்த வரியை உறுதிப்படுத்துகிறவராக இருக்கிறார். அவ்வளோதான். அல்லேலூயா. ஆண்டவரே நான் செய்ய போகிறேன், எனக்கு பலத்தை கொடுங்க அப்படின்னு சொன்னேன்னா அதுக்கு என்ன செய்யணும்? ஒன்று முழுசாக கொடுக்கணும். அப்போ தான் அவர் செய்யப்படுவார். ஆண்டவரே நான் இதை செய்ய போகிறேன்னு வாயில் சொல்லிவிட்டு மனசு இன்னும் அதே தான் வாழ்க்கை ஓடுனுச்சுன்னா தேவனுடைய பலத்தின் கரம் உன் மேலே இருந்து நடத்துகிற காரியத்தை காண முடியாது. அல்லேலூயா. ஆகியனால் இந்த காலை பொழுதில் உங்களை மறுபடியும் உற்சாகப்படுத்துகிறேன். என்ன வேணாலும் நீங்கள் பிளான் பண்ணிக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் சொல்லியிருக்கலாம், செய்திருக்கலாம். ஆனால் அந்த பிளான் எல்லாத்தையும் let all the plan that you have done in your life tell God and ask the permission and the will of God to succeed it. எந்த பிளானாக இருந்தாலும் தேவன்கிட்ட சொல்லுங்கள், இதை நான் செய்யணும்னு நினச்சேன், செய்ய முடியல, எனக்கு இது செஞ்சு கொடுங்கன்னு சொல்லி நீங்கள் ஆண்டவர்கிட்ட கேட்கும் போது சில நேரத்தில் அந்த பிளான் நீங்கள் நினச்சது மாதிரி நடக்காது, ஆண்டவர் பிளான் மாதிரியே நடக்கும். அதுதான் பெஸ்ட்டு. ஏன்னா அவர் போடுற பிளான் உறுதியானது. நான் போடுற பிளான் என்னைக்காக இருந்தாலும் காற்றடிச்சா விழுந்துடும். அது அவருக்கு நல்லா தெரியும், நமக்கு தெரியாது. நம்ம நினைப்போம் அது எப்படி, நான் இது வரைக்கும் எல்லாத்தையும் கரெக்டாக செஞ்சேன். இந்த மாதிரி சொன்னவங்க எத்தனை பேர் சரிங்கி போய் இருக்கிறாங்க தெரியுமா உலகத்தில்? அல்லேலூயா. ஒரு சிலர் ஆசீர்வாதமாக மேலே வந்திருக்காங்க, நல்லது. ஆனால் அது உறுதியாக இருக்க போவதில்லை நான் சொல்கிறேன். ஏன் தெரியுமா? பரத்திலேருந்து பலன் வராமோது நீங்கள் செய்கிற காரியம் அனைத்தும் ஒரு நாள் காணா போய்விடும். பரத்திலேருந்து உனக்கு பலன் வந்த பிறகு நீங்கள் செயல்படுகிற செயல் அல்லேலூயா
தலைமுறை தலைமுறையாக காக்கப்படும். அதுதான் ஆண்டவருடைய பலன். அல்லேலூயா. காலை போல உங்களை உயிரும் ஆசீர்வதிக்கிறேன். கண்களை மூடி ஜெபம் செய்வோமாக. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றி செலுத்துகிறேன். அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா, இந்த காலை பொழுதுல ஆண்டவரே இந்த உறுதி செய்கிற இந்த காரியத்தை குறித்து நாங்கள் பார்க்குறோம். இதோ நீதிமொழிகள் 16வது அதிகாரம் 3வது வசனம் இப்படியாக சொல்லுகிறதை நாங்கள் காணுகிறோம். உன் செய்களை கர்த்தருக்கு ஒப்புவி, அப்பொழுது உன் யோசனைகள் உறுதிப்படுத்தும் என்று சொல்லப்பட்டிருக்குது. ஆமாப்பா, நாங்கள் ஆண்டவரே அநேக காலத்தை செயல்களுக்கு தேவனுடைய சமூகத்தில் நாங்கள் சொல்லியிருக்கிறோம். ஆண்டவரே, அதை உறுதி செய்வதற்கு ஆண்டவர் அப்பா நடத்துவீராக சொல்லி ஒப்பு கொடுக்கிறோம். இந்த காலை பொழுதுல வந்திருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் சரி ஆண்டவரே, கேட்குற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிப்பீராக சொல்லி செபிக்கிறேன். ஒரு திருப்பத்தை அவருடைய வாழ்க்கையில் நடக்கட்டும். இயேசுவின் வல்லமை நாமத்தினாலே சொல்லி செபிக்கிறோம் எங்கள் ஜீவனும் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன்.